ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மெட்டீரியல் யூஐயில் இருக்க டைப்போகிராஃபி காம்பனண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜென்ரலாக நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னா நம்ம டிவ் டேக்குள்ளே இல்லை பி டேக் இல்லை ஹெடர் டேக்குள்ளே வந்து ஆட் பண்ணுவோம். பட் மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம டைப்போகிராஃபி அப்படின்ற காம்பனண்ட் ஆட் பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோடில் பார்க்கலாம். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் க்ரியேட் பண்ண ரியாக்ட் ப்ராஜெக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா நமக்கு ஹலோ ரியாக்ட் அப்படின்றது வந்து ரெண்டர் ஆகும். இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து டிவ் டேக்குள்ள இருக்கு. இப்போ நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்றனால நான் டிவ்வை வந்து டைப்போகிராஃபியா ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ நம்ம டைப்போகிராஃபி காம்பனண்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அஃபிஷியல் டாக் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ MUI.com போயிருக்கேன். இதில் போயிட்டு இப்போ காம்பனண்ட் செலக்ட் பண்ணிட்டு டைப்போகிராஃபி போகிறேன். ஸோ டைப்போகிராஃபி காம்பனண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரொபோட்டோஸ் ஃபாண்ட் சிடிஎன் வந்து ஆட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணப்பே வந்து இந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏபிஐ அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாடியூலை மட்டும் இம்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து டைப்போகிராஃபிக் போயிட்டு அந்த டைப்போகிராஃபியை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இதில் எது பெட்டர் வே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரீடிங் திஸ் கைட் ஆன் மினிமைசிங் பண்டில் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு காம்பனண்ட்டை வந்து நம்ம மாடியூலாக இம்போர்ட் பண்ணும்போது அங்கே நமக்கு வந்து ஸ்னைல் படம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே அதோட கம்ப்ளீட் பாத்தில் போயிட்டு இம்போர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணுறப்போ அது கம்ப்ளீட் பாத்தில் போயிட்டு அதில் வந்து இம்போர்ட் பண்ணுறது தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நீங்களும் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணால் உங்கள் ப்ராஜெக்டில் ஏன்னா வந்து நம்ம MUI அதிகமாக நிறைய வந்து எலமெண்ட்ஸ் ஒரு பிக்கர் ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்லேயே வந்து எது ஃபாஸ்டர் வேன்னு கொடுத்துருக்கப்போ அதை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம டைப்போகிராஃபியை இந்த மெத்தட்லேயே வந்து இம்போர்ட் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக நீங்கள் இப்போ நான் டிவ் டேக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைப்போகிராஃபி அப்படின்னு டைப் பண்ணால் இங்கே வந்து நமக்கு மெட்டீரியல் யூஐ காமிக்குது. ஸோ மெட்டீரியல் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நமக்கு வந்து இந்த மாதிரி இம்போர்ட் ஆகும். ஆனால் இதுதான் வந்து ஸ்லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நான் எடுத்துட்டு இங்கே வந்து திரும்ப டைப்போகிராஃபி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரெக்கமெண்டட் வே. பட் அந்த நீங்கள் அதர் வேல யூஸ் பண்ணாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக தான் கோட் ஒர்க் ஆகும். ஆனால் வந்து ரெக்கமெண்டட் வே வந்து இது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டைப்போகிராஃபி அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த காம்பனண்ட்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி ரெண்டர் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆப் போகிறேன். ஸோ இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து செலக்ட் பண்ணேன்னா நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பி டேக்குள்ள நம்ம அங்க வந்து வெறும் டைப்போகிராஃபி தான் கொடுத்துருக்கோம். ஆனா நமக்கு வந்து பி டேக்குள்ள தான் வந்து இது ரெண்டர் ஆயிருக்கு இந்த டெக்ஸ்ட். ஸோ மெட்டீரியல் யூஐல பேஸ் காம்பனண்ட் வந்து பி டேக் தான், அதான் பேராகிராஃப் டேக். ஸோ இப்போ நம்ம அதுல நெக்ஸ்ட் ப்ராப் இருக்கு, நான் நெக்ஸ்ட் ப்ராப் ஆட் பண்றேன். வேரியன்ட் அப்படின்னு ஒரு ப்ராப் இருக்கு, நான் வேரியன்ட் ஆட் பண்றேன். வேரியன்ட் வந்து H3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ டெக்ஸ்ட் எப்படி ரெண்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா H3 டேக் எப்படி இருக்குமோ, H3 டேக் உள்ள டெக்ஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ வேரியன்ட் ப்ராப் வந்து பிரைமரியா என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேரியன்ட் ப்ராப் யூஸ் பண்றது மூலமா இந்த ஸ்டைல் இந்த டெக்ஸ்ட் அதாவது ஹலோ ரியாக்ட்ன்ற டெக்ஸ்ட்டை H3ன்ற ஸ்டைலில் வந்து நமக்கு வந்து ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ இதே மாதிரி நம்ம H3 H6 நம்ம என்ன HTML என்ன டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கே வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ப்ராப் இருக்கு, காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் காம்போனன்ட்ல போயிட்டு நான் H3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கமாண்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டைல் நம்ம டைப்போகிராஃபியில் H6 ஸ்டைலில் அவுட்புட்டில் ஆனால் அவுட்புட் வரும்போது H3 அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எப்படி ரெண்டர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து H6க்கான ஸ்டைல் தான் இருக்கு. ஆனால் நமக்கு ரெண்டராக இருக்கும்போது பாருங்களேன் H3ல வந்து ரெண்டராக இருக்கு. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் திரும்ப வந்து என்ன பண்ணுறேன், H1 வச்சுக்கிறேங்க, H6. இப்போ நம்ம என்ன சொல்றோம், H1 ஸ்டைலில் H6 ரெண்டர் பண்ண சொல்றோம். இப்போ பாருங்க, இப்போ H1க்கான ஸ்டைல் வந்து இங்க வந்திருக்கு, டெக்ஸ்ட் வந்து அந்த மாதிரி ரெண்டர் ஆயிருக்கு. ஆனா அவுட்புட் நம்ம இதுல வந்து பாருங்க, காம்போனன்ட் வந்து H6 காம்போனன்ட்குள்ள ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி வெப் டெவலப்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
எஸ்இஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா, நீங்க ஒரு வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்றீங்கன்னா, அதுல ஒரே ஒரு ஹெட்டர் டேக் தான் வந்து H1 டேக் வந்து ஒரே ஒரு H1 டேக் தான் இருக்கணும். அப்புறம் H2, அப்புறம் H3 இந்த மாரி ஒரு ஹைரார்கி வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனா உங்க ரெக்வயர்மென்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னன்னா, ஒரு H1 டேக்லயே வந்து மத்த ஹெட்டிங்ஸ் வந்து தேவைப்படும். HTML யூஸ் பண்ணி அத அச்சீவ் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இங்க வந்து இது ரொம்ப ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணலாம். நம்ம மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்றோம்னா, ஏன்னா நீங்க உங்க ஸ்டைலிங் வந்து H1 குடுத்துட்டு, நீங்க காம்போனன்ட் வந்து இங்க என்ன வேணா குடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து P டாக் வந்து குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும்னா, நமக்கு டாக்ல வந்து P டாக் வந்து இருக்கும். ஆனா ஸ்டைல் வந்து ஸ்டில் H1 ஓட ஸ்டைல் இருக்கும். இப்ப டைப்போகிராஃபில பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ப்ராப்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்க அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி இப்ப ஏபிஐ ரெஃபரன்ஸ்ன்னு இப்போ இந்த காம்போனன்ட் இருக்கு. இந்த காம்போனன்ட்ல ஏபிஐ ரெஃபரன்ஸ்னு லிங்க் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல போனீங்கன்னா, என்னென்ன ப்ராப்ஸ் வந்து இங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. இப்ப அலைன் அப்படின்னா, இப்ப நான் இத யூஸ் பண்ணணும்னா, அலைன் ஈக்குவல் டூ சென்டர் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இந்த ப்ராப் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்டரா வந்து ரெண்டர் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன ப்ராப் இருக்குன்னா, இது இப்போதைக்கு தேவையில்ல. சில்ட்ரன் கிளாஸஸ் நம்ம மத்தது யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப நோ ராப் இப்ப நோ ராப் இருக்கு. நோ ராப்ல வந்து நான் இப்ப டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக. லோரம் இப்ப லோரம்னு டைப் பண்ணா வந்து நமக்கு பெரிய டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் காம்போனன்ட் போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். H5ஆ மாத்திக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு மல்டிபிள் லைன்ஸ்ல வந்து வந்திருக்கு. இதே இது நம்ம பிரிவ்யூ இந்த டாக்குமெண்ட் பிரிவ்யூ இந்த மாரி ஏதாவது காமிக்கிறோம் அப்டின்னா, நமக்கு டாட் டாட் டாட்டா காமிப்போம்ல. ஸோ அதுக்கு வந்து நான் இப்ப என்ன பண்றேன், நோ ராப் இஸ் ஈக்குவல் டூ ட்ரூ அப்டின்னு குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து டாட் 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 அப்டின்னு சொல்லிட்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கட்டர் பாட்டம் இருக்கு. ஸோ கட்டர் பாட்டம்னா என்னன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ரெண்டரா இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்ஜின் பாட்டம் வந்து டிஃபால்ட்டா ஆட் ஆயிருக்குது. இப்ப கட்டர் பாட்டம் வந்து நீங்க ட்ரூ அப்படின்னு செட் பண்ணோம்னா, கட்டர் பாட்டம் இஸ் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்னு செட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஹாவர் பண்றேன். ஹாவர் பண்ணும்போது தெரியும். உங்களுக்கு கீழ வந்து மார்ஜின் ஆரஞ்சு கலர்ல தெரியுதுல்ல. ஸோ வந்து மார்ஜின் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து எஸ்எக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப் இருக்கு. எஸ்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம இப்போ டைப்போகிராஃபில டிஃபால்ட் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கு. நம்ம அதுல கஸ்டம் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஸ்எக்ஸ் ப்ராப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் இத நோ ராப் வந்து தூக்கி விட்டுறேன். ஸோ தட் டெக்ஸ்ட் வந்து ராப் ஆகும். ஸோ இப்போ நான் பேக்கிரவுண்ட் கலர் இல்ல கலர் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ இப்போ நான் இங்க வந்து பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்றேன். இப்போ எஸ்எக்ஸ் ப்ராப் யூஸ் பண்ணிட்டு பேக்கிரவுண்ட் கலர் பேக்கிரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆலிஸ் ப்ளூ அப்படின்னு குடுக்குறேன். அதே மாதிரி கலர் வந்து டெக்ஸ்ட்டோட கலர் வந்து எல்லோ, கிரீன். ஓகே. சும்மா ரேண்டமா இருக்க கலர்ஸ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் வந்து ஓகே. நமக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டைப்போகிராஃபில ஆல்ரெடி ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, எஸ்எக்ஸ் ப்ராப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ திரும்ப டாக்குமெண்ட் போறேன். ஸோ டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, கீழ வந்து எப்படி சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிலாம் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு இத பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா, இருக்க எல்லா ப்ராப்ஸ் பத்தி கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணா நல்ல ஐடியா கிடைக்கும். இப்ப நம்ம டைப்போகிராஃபினா என்ன அப்படின்னு சொல்லி பேசிக்கா வந்து பார்த்துருக்கோம். ஆனா டைப்போகிராஃபி நம்ம எப்பயுமே டைரக்ட்டா யூஸ் பண்ண மாட்டோம். மத்த எலமெண்ட்ஸோட கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பட்டன்ல, இல்ல வந்து ஒரு அலர்ட்ல இந்த மாரி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது, நெறைய நம்ம கஸ்டமைசேஷன்ஸ் வந்து பண்ணலாம் டைப்போகிராஃபி காம்போனன்ட்ல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டரா வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.